குட் மார்னிங் வியூவர்ஸ். நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா, மீன் ஐர மீன் அதை தோசைக்கல்லில் பொரிக்க போகிறேன். ஸோ நாம் என்ன பண்ணுவோம், தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு. ஸோ கல் நிறைய நாம் முடிஞ்ச அளவுக்கு ததும்பாத மாதிரி, எப்படி ததும்பாத மாதிரி மீன் போட்டாலும் ததும்பக்கூடாது, எண்ணெய் வெளியே வரக்கூடாது, அதுக்கு பேர் தான் ததும்பக்கூடாதுன்னு. ஸோ மீனுக்கான எண்ணெயை ஊற்றியாச்சு. இங்கே பாருங்க, நான் என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஐர மீன் வாங்கி பொரிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் போட்டு மீனை ரெடி பண்ணி வச்சாச்சு. அதை நான் இப்போ தோசைக்கல்லில் போட்டு பொரிக்க போறேன். பாருங்க, எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ள நாம ஒன்றும் பண்ண போறது, இந்த மொபைல் சரி பண்ணி வைக்க போறேன். ஓகே, கல் காஞ்சு எண்ணெயும் பலக் பலக் அப்படின்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாம் என்ன பண்ணுவோம், இந்த பாருங்க, ரெடி பண்ண வச்ச மீனை எண்ணெயில் போட்டாச்சு. ஒரு 3 மீன் போடலாம். அதுக்கு மேலே போட்டால் எண்ணெய் ததும்பி வெளியே வந்துடும். ஏன்னா தோசைக்கல் பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் எண்ணெயை ஊற்றணும், மீனும் போடணும். சரிங்களா? நம்ம கல்லை ரெடி பண்ணி கம்மி பண்ணணும். ஓகே, ஸோ இது என்ன இருக்கு, இப்போ பொரிய ஆரம்பிச்சாச்சு. ஸோ நாம இடுக்கியும் வச்சிருக்கோம். இந்த இடுக்கியில் கொஞ்சம் மீன் வெந்த பிறகு இது அப்படி இப்படி திருப்பி போடுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? அதனால் இந்த இடுக்கியை நாம் வச்சு மீனை திருப்பி போட போகிறோம். ஸோ இப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு. ஓகே, ஆனால் தோசை கரண்டி வச்சிருக்கேன். இதுக்காக இந்த கொதிக்கிற மீன் எண்ணெயை அதே மேற்புறமாக எடுத்து இப்படி ஊற்றி விட்டோம்னா மேல்புறமும் கீழ்ப்புறமும் நல்லா வெந்து வரும். ஸோ கரண்டி, எண்ணெய் ஊற்றுற கரண்டி நம்ம யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? மறுபடியும் இடுக்கையை வச்சு என்ன பண்ணுறோம், திருப்பி போட போகிறோம். என்ன ஆகுதுன்னா, டீ கொஞ்சம் ஃபுல்லாக எரிய விட்டுருக்கேன். கொஞ்சம் கம்மி பண்ணி சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில், சிம்முக்கும் அதிகத்துக்கும் இடையில். நடுவில் வேகணும்ல, அதனால் இப்படி நிற்கவும் வச்சிருக்கோம். ஓகே,
பாய்.